அனைவருக்கும் மதியவானின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா pH வேல்யூவில் முக்கியமானதாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ pH அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது. இல்லை சில முக்கியமான pH வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு pHனா என்னென்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும் ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. pH வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா pH ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதாவது pH அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H+ அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H+ அயனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா அர்கீனியன்ஸ் கொள்கைப்படி H+ அயனியை நீரில் கரைஞ்சி ஒரு கரைசல் கொடுத்துச்சுன்னா அது அமிலம் என்ன சொல்லுவோம், ஆசிட்னு சொல்லுவோம். அதே OH- அயனியை கொடுத்துச்சுன்னா அர்கீனியன்ஸ் கொள்கைப்படி நீரில் கரைந்து ஒரு கரைசல் ஒரு சால்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சி OH- குடிச்சுன்னா அதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது காரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் pHோட வேல்யூ ஓகேங்களா. pH அப்படிங்கிறது -log10 H+, அதாவது H+ அயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நேர்மின் அயனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்சன் ஓகேங்களா. சொர்சன் 1909 கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்தவர் ஓகேங்களா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த ஒரு பயோகெமிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு உயிரி வேதியியலாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த பொட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையான வார்த்தை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பவர்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிம்பாங்க. இந்த பொட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வேர்டில் இருக்கிறதான மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெர்மனில் பொட்டன்ஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது pH ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 0ல் இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 0ல் இருந்து 6.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட pH வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து அமிலம் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதே 7 இருந்துச்சுன்னா 7 நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரல் நடுநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.1ல் இருந்து 14 வரைக்கும் அதோட இன்பிட்வீன் இந்த வேல்யூவில் pH வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், காரம் அல்கலீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் pHக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை. ஸோ சில முக்கியமான பொருட்களோட pH வேல்யூ ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ லெமன் ஜூஸ் எலுமிச்சை ஜாறு 2.5 ஆப்வியஸாக 2.5னா அது கண்டிப்பாக ஒரு ஆசிட், கண்டிப்பாக அது ஒரு அமிலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயின், அதாவது திராட்சை சாறுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2.5ல் இருக்குது. மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.0 இருக்குது. 3 வினிகர் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா 3.0 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரின், அதாவது ஹியூமனோட யூரின் தான் சிறுநீரகம் ஓகேங்களா. ஸோ அந்த ஹியூமனோட யூரினில் அதிகமாக என்ன இருக்குன்னா யூரிக் ஆசிட் அப்படிம்பாங்க. அந்த யூரிக் ஆசிட் எதுலேருந்து ஃப்ரேம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3ன்னு சொல்லுவாங்க. சார் NH3 என்றால் என்னன்னா அமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அமோனியா அதுலேருந்து தான் யூரியா அமோனியா ஓகேங்களா. ஸோ அதனால தான் யூரிக் ஸ்மெல் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட் இருக்குன்னா எல்லோ ரெட்டிஷாக ஒரு மாதிரியாக பிக்மெண்ட் இருக்கும். அதனால தான் அதை வந்து யூரிக் ஆசிட்டாலானது. யூரினோட pH வேல்யூ மனிதனின் சிறுநீரகத்தின் pH வேல்யூன்னு டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறையா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காஃபியோட pH வேல்யூ 5.0 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமிழ், இதுவுமே ரொம்ப முக்கியமானது. உமிழ்நீர் 6.5லேருந்து 6.8ன்னு சொல்லுவாங்க, இல்லை 6.5லேருந்து 7.5 வரைக்கும் கூட உமிழ்நீர் நம்மளோட உமிழ்நீர் எச்சில் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஓகேங்களா. பாலில் என்ன அமிலம் இருக்குன்னா லாக்டிக் அமிலம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 6.5 ரத்தம் ரொம்ப முக்கியமானது. ஹியூமனோட பிளட் இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். இந்த ஹியூமனோட பிளட் பார்த்தீங்கன்னா அதோட pH வேல்யூ 7.4. அதே மாதிரி பியூரான தூய வாட்டர், அதாவது தூய நீர் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 நடுநிலையானது. பட் இப்போ இருக்கிற வாட்டர் எல்லாமே நடுநிலையாக இல்லை, அதில் ஆசிட் சேர்ந்து அமிலமலையாக தான் பொழியுது. அதில் நிறையா மிக்சர்ஸ் இருக்குது. நல்லா பியூரா வாட்டர் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா. சீ வாட்டர் அப்படிங்கிற கடல் நீரில் பார்த்தீங்கன்னா 8.5 போது அது வந்து காரம் போயிடுது ஓகேங்களா. ஆசிட்லேருந்து காரம் போயிடுது ஓகேங்களா. பர்பஸை டூத் பேஸ்ட் 9 pH வேல்யூ. அமிலமலை ஆசிட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5.6, அதாவது ஆசிட்ரெயின் ஆசிட்டுங்கிறதே 7க்கு கம்மியாக தான் இருக்கணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 5.6 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் ஓகேங்களா. ஒரு 20 இருக்கும், இதை தாண்டி நிறையா இருக்குது. பட் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டது ஓகேங்களா. பன்னீர்லாம் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பொருத்துகளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொருட்கள் கொடுத்து இந்த பக்கம் pH வேல்யூ டைரெக்டாக
கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு கொஷின் மட்டும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் இது எல்லாமே படிச்சிருந்தா தான் பொறுத்துகளில் ஒரு 5 கொஷின் கேட்குறாங்கன்னா 5க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே சிமிலராக ரொம்ப ரொம்ப நியரஸ்ட் வேல்யூவில் இருக்கிற மாதிரி இருக்கும் pH வேல்யூ. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் அப்படிங்கிறது தக்காளி சாறு நமக்கு தெரியும். அதோட வேல்யூ 4.1. தக்காளியில் என்ன இருக்குது? ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சாலிக் அமிலம், அமிலங்கும் போது அது 7க்கு கம்மியாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்கே இருக்கும்? இரைப்பை எங்கே சார்? இரைப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இரைப்பையில் இருக்கிற அமிலத்தின் பெயர் என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். HCl ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 1.5 ரொம்ப ரொம்ப ஹை லெவலாக, அதோட அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீரோட pH வேல்யூ 5.9 அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ பன்னீரோட pH வேல்யூ 5.9. அப்புறம் ஹியூமனோட கண்ணீர், ஓகேங்களா. ஸோ அதுலையுமே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில் 7.4. ஹியூமனோட கண்ணீருமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பிளட்டுமே 7.4 தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்து சிறுகளோட உள்ள pH வேல்யூ 7.4 தான். சமையல் சோடா, பேக்கிங் சோடா, அதோட pH வேல்யூ எபோவ் த நியூட்ரலுக்கு மேலே இருக்க போது 8.5 அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா 10.5, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அமோனியா NH3, ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 11.6 அப்படிங்கிறாங்க. பைல் ஜூஸ் அப்படிம்பாங்க. பித்த நீர், இது எங்கே சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரில் சுரக்கும். இதை கேட்டிருப்பாங்க நிறைய டைம். கல்லீரலில் சுரக்கும், ஓகேங்களா. கல்லீரலில் சுரந்து பித்த பையில் போய் சேமிக்கப்படும். பித்த நீரோட pH வேல்யூ 7.5லிருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில முக்கியமான பொருள்கள் அதில் இருக்கிற அமிலத்தோட பெயர்கள், ஓகேங்களா. ஸோ ஆப்பிள், மாலுக்கு போனால் தான், மாலில் தான், பெரிய பெரிய மாலில் தான் ஆப்பிள் பழம் வச்சுருப்பாங்க. ஆப்பிள் பழங்கிறத விட ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருப்பாங்க. அதனால் ஆப்பிள் அப்படிங்கிறது மாலிக், ஓகேங்களா. ஸோ மாலிக் அமிலம், ஓகேங்களா. மாலிக் ஆசிட் அப்படிங்கிறது. எலுமிச்சையில் நமக்கு தெரியும் சிட்ரஸ், ஓகேங்களா. சிட்ரிக் அமிலம் நமக்கு இருக்குது. திராட்சையில் பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம். திராட்சை பழத்தில் இருக்க தோலை நம்ம டார்டாராக கிழிச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. டார்டாராக கிழிக்கணும், ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த டார்டாரிக் அமிலம் எதில் இன்னொன்று எதுக்குன்னா புளியம்பழம்னு சொல்லுவாங்க, புளின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டார்டாரிக் அமிலம் இருக்கும், ஓகேங்களா. திராட்சை பழத்தில் மேலே இருக்க தோலை டார்டாராக கிழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அதனால டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், ஓகேங்களா. தக்காளியில் ஆக்சாலிக் அமிலமும் வினிகரில் அசிட்டிக் அமிலமும் இருக்காங்க. வினிகரோட அசிட்டிக் அமிலத்தோட கெமிக்கல் நேம், அதாவது வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CH3COOH அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. CH3COOH அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. தயிரில் நமக்கு தெரியும் ஆப்வியஸாக லாக்டிக் அமிலம் இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. இந்த அஸ்கார்பிக் அமிலம் தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியோட கெமிக்கல் நேம். விட்டமின் சியோட கெமிக்கல் நேம். இதோட நம்ம அந்த பக்கமும் ரிலேட் பண்ணி பார்த்தோம், உயிரியல் பக்கமும். இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா தேநீர். டீயோடது பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம். சில பேருக்குல, பல பேருக்கு டீ குடித்தாதான் ஒரு பூஸ்ட், அதாவது டானிக் குடித்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ டீ அப்படிங்கிறது, தேநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இரைப்பை சொன்னேன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இல்லை, இரைப்பையிலையுமே என்ன அமிலம் இருக்குது? HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இருக்குது. அதோட pH வேல்யூ 1.5 அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எறும்பு, தேனீயின் கொடுக்கில் இருக்கிறது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம், நம்ம இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா போயிட்டு இருந்தோம்னா எறும்போ தேனியோ நம்மளை கடிக்காது. நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா இல்லாமல் அதை போய் வம்பிழுத்தா தான் அது கொட்டும், கடிக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மிக் அமிலம்ங்கிறது எறும்பு, தேனி கொடுக்கில் இருக்கிற அமிலத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது இல்லாமல் நிறைய இருக்குது, அதையுமே நோட் பண்ணிக்குவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக, இல்லை. கெமிஸ்ட்ரி அப்படின்னா அமிலங்கள் காரங்கள்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், கிளியராக. ஸோ அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதை வச்சு கேட்பாங்க, ஓகேங்களா. மொத்தம் 3 கலர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. pH வச்சு 3 கலர் இண்டிகேட்டர், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா நிறங்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர், லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பினாப்தலின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு, ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 கலர் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது அமிலமா காரமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அமிலம்னா ஆசிட்டு, காரம்னா பேஸு. அமிலத்தோட pH வேல்யூ 0லேருந்து 6.9 வரைக்கும் இருக்கலாம். 7னா அதை நடுநிலைன்னு சொல்லுவோம். 7.1லேருந்து 14 வரைக்கும் இருக்கலாம், பேஸு காரம்னு சொல்லுவாங்க. அப்போது லிட்மஸ் பேப்பர், லிட்மஸ் தாள் என்ன பண்ணுன்னா, சிவப்பு லிட்மஸ் தாள், அதாவது நீல லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறுச்சுன்னா,
இல்லை அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாள் நீளமாக மாறுச்சுன்னா அதை வந்து காரம் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினாப்தலீனில் நீங்கள் அமிலத்தை எந்த ஒரு கரைசலை ஊற்றும் போது அதில் எந்த சேஞ்சஸ் கலர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படிங்கிறாங்க. அதே வந்து அந்த பினாப்தலின் கரைசலோட ஏதோ சம்திங் ஒரு பொருளை நீங்கள் ஊற்றுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து இளஞ்சிவப்பு லைட் ரெட் கலரில் மாறுச்சுன்னா, ஓகேங்களா, லைட்லியாக ரெட் கலராக இல்லை ஸ்லைட்லியாக ரெட் கலராக மாறுச்சுன்னா அது என்னென்னு காரம் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பில் மாறுச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றினோடனே இந்த அமிலத்தை ஊற்றினோடனே இளஞ்சிவப்பாக மாறுச்சுன்னா அது அமிலம்னு சொல்கிறாங்க. அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மெத்தில் ஆரஞ்சு இட்ஸ் கன்வெர்டட் டு த எல்லோ கலராக மாறுச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம் நம்ம பேஸ் காரம் அப்படின்னு என்று அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுக்கு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிஹெச் வச்சு கேட்கணும்னா இதான் பிஹெச்னா என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்சில் இருக்கிற சில முக்கியமான பிஹெச் வேல்யூ, சில முக்கியமான அன்றாட லைஃப்பில் அது எல்லாமே பார்த்தது பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களோட பிஹெச் வேல்யூ தான் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட பிஹெச் வேல்யூஸ், அப்புறம் சில பொருள்களில் இருக்கிற அமிலங்கள், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன அமிலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறங்காட்டி, ஓகேங்களா, லைட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருப்போம். பிஹெச் வச்சு கேட்கணும் அப்படின்னா இதை வச்சு கேட்கலாம். அமிலங்கள் காரங்களில் கெமிஸ்ட்ரியில் மொத கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாங்க அமிலங்கள் காரங்கள் அப்படின்ற டாபிக் 9th 10th இருக்கிறது. 9th 10th இருக்கிறது ரெண்டுமே சேர்த்து காம்பேக்டாக இந்த வீடியோவில் கொண்டு வந்துருக்கேன். பிஹெச் அப்படின்னு கேட்டால் இந்த ஒன் வீடியோ போதும், இன்னஃப் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.